Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வைகாசி விசாகத்துக்கு ஸ்பெஷலா வந்து செய்யக்கூடிய கந்தரப்பம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பூஜாவுடைய ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த வைகாசி விசாகம் 18ஆம் தேதி வருது இல்லையா, 18/5/2019 வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய கந்தரப்பத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பூஜாவுடைய விவரங்கள் எல்லாமே வந்து இன்னொரு சேனலான பட்ஜெட் குடும்பம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிகம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கந்தரப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், வெல்லம், தேங்காய், ஏலக்காய், அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆழாக்கு. இது வந்து நம்ம தலை வெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நீங்கள் கிளாஸில் அளக்குறதுனாலும் அந்த ஃபுல்லாக வந்து தலையை வெட்டி அளந்துக்கங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா அது கோபுரம் மாதிரி வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வரும். அதுதான் இதோடைய அளவு. இதை வந்து நம்ம அரை மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, ஏன்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி உளுத்தம்பருப்பும் மிக்சரில் போட்டிருக்கோம். இதை முதல்ல வந்து கொஞ்சம் நல்லா மசியாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து போட்டு அரைச்சிட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும். அதனால வெல்லம் போட்டும் போது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. கூட வந்து 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து கந்தரப்பத்துக்கு மாவு அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம அரிசி, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீர்க்காயிடும். சப்போஸ் அப்படி நீர்த்து போச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சதே வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இது வந்து கரெக்டானது. நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம இப்போ வந்து அப்பமாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கடாய் வச்சாச்சு. கந்தரப்பம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து கந்தரப்பத்தை இந்த மாதிரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தான் அது மேலே எழும்பி வரும். நீங்கள் கரெக்டான ஊற வச்சு கரெக்டான டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி சப்போஸ் உங்களுக்கு நீர்க்க ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இதை அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது மேலே எழும்பி வருது பாருங்கள். நான் அகலமான கடாய் வச்சுருக்கிறதுனால எண்ணெய் வந்து கம்மியாக விட்டுருக்கேன். இது கொஞ்சம் குழிவான கடாய் வச்சுருக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கூட விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் நிறைய எண்ணெய் வந்து ஊற்ற வேணாம்னு சொல்லி இப்படி ஊற்றிருக்கேன். அதனால தான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா கந்தரப்பத்தையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து 2 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய வைகாசி விசாகத்துக்கு செய்யக்கூடிய பிரசாதமான கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து முருகருக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த கந்தரப்பம் உங்கள் வீட்டில் செஞ்சு வழிபடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.